அமெரிக்காவின் 46வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ், டொனால்டு டிரம்ப் இடையிலான நேருக்கு நேர் விவாதம் நேற்று நடைபெற்றது. அமெரிக்காவின் பிலாடெல்பியாவில் ABC ஊடகம் இந்த விவாதத்தை நடத்தியது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விவாதம் ABC நியூஸ் லைவ், டிஸ்னி பிளஸ் மற்றும் ஹூலு ஆகிய சேனல்களில் ஒளிபரப்பப்பட்டது. ABC சேனலின் செய்தியாளர்களான டேவிட் முயர், லின்சி டேவிஸ் ஆகியோர் இந்த விவாதத்தை நெறிப்படுத்தினர். ஒவ்வொரு பரப்புரையாளர்களுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் 2 நிமிடங்கள் நேர வரம்பு அளிக்கப்பட்டு மொத்தம் 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் இந்த விவாதம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்டு டிரம்ப் இருவரும் இந்திய நேரப்படி செப்டம்பர் 11 காலை 6:30 மணி அளவில் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விவாதத்தின் தொடக்கத்தில் ஹாரிஸ் மற்றும் டிரம்ப் மேடையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இருவருமே கைகுலுக்கினர். இதன் மூலம் அதிபர் தேர்தல் விவாத மேடையில் கைகுலுக்கல் இல்லாத 8 வருட தொடர் நிகழ்வுகள் முடிவுக்கு வந்துள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கமலா ஹாரிஸ் பேசும்போது டிரம்ப் கோடீஸ்வரர்களுக்கு ஆதரவாக சலுகைகளை வாரி வழங்கியதாக குற்றம் சாட்டினார். அப்போது டிரம்ப் கமலா ஒரு மார்க்சிஸ்ட் என்று கடுமையாக பதிலளித்தார். குறிப்பாக கருக்கலைப்பு விஷயம் இந்த விவாதத்தில் பெரிதும் கவனம் பெற்றது. இது அமெரிக்க அதிபர் தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர். ஏனெனில் பெண்களின் தனிப்பட்ட உரிமையாக இருந்த கருக்கலைப்பு சட்டத்தை ரத்து செய்ய அந்நாடு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த விஷயத்தில் மாகாணங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்தது. இத்தகைய உத்தரவை பிறப்பிக்க செய்ததை டிரம்ப் தான் என்று ஜனநாயக கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஏனெனில் இந்த தீர்ப்பை வழங்கிய 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமித்தது டிரம்ப் என சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்று டிரம்போ சட்டமோ கூறக்கூடாது. அவர்களது உடல் மீது அவர்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று ஹாரிஸ் கூறினார். கருக்கலைப்பு விஷயத்தில் ஜனநாயக கட்சியினர் போலி வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றுகின்றனர். தேசிய அளவில் கருக்கலைப்பு உரிமைக்கான தடை சட்டத்தில் கையெழுத்திட மாட்டேன் என்று டிரம்ப் பதிலடி கொடுத்தார். நேரடி விவாதத்தில் பேசப்பட்ட சில முக்கிய அம்சங்கள்: பொருளாதாரம். அமெரிக்கர்களின் இலக்குகள், விருப்பங்கள், கனவுகளை தாம் அறிந்திருப்பதாக கமலா ஹாரிஸ் கூறினார். அதனால் வாய்ப்புகள் நிறைந்த பொருளாதாரத்தை உருவாக்க தம்மிடம் திட்டம் இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் ஜனநாயக கட்சியினர் பொருளாதாரத்தை சேதப்படுத்தியதாக சாடினார் டிரம்ப். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் எளிய உணவுகளை கூட வாங்க இயலாமல் மடிவதாக டிரம்ப் கூறினார். கருக்கலைப்பு. தாம் அதிபரானால் கருக்கலைப்பு உரிமை தொடர்பான சட்டம் இயற்றப்படும் என்று கமலா ஹாரிஸ் கூறினார். ஆனால் டிரம்ப் இனி அது மக்களின் வாக்குகளை பொறுத்தது என்றும் அமெரிக்க மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு இல்லை எனவும் பதிலளித்தார். குடியேற்றம். தேவையில்லாவிட்டாலும் டிரம்ப் குடியேற்றம் குறித்து அதிகம் பேசுவார் என்று கமலா ஹாரிஸ் கூறியதற்கு பதிலளித்த டிரம்ப், அமெரிக்காவை நாம் இழந்து வருகிறோம் என்றார். சட்டவிரோத குடியேறிகளை அவர் சுட்டினார். அவர்கள் கூறும் கருத்துக்களால் என் முகத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது என்றார் டிரம்ப். பார்வையாளர்கள் அடுக்கடுக்கான பொய்களை கேட்கலாம், அதில் ஒன்றும் வியப்பில்லை என்றார் கமலா ஹாரிஸ். ஆனால் டிரம்ப் பதவிக்கு வந்தால் தேசிய அளவிலான கருக்கலைப்பு தடை சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குவார் என்று ஹாரிஸ் கூறுவதுதான் பொய் என்றார் டிரம்ப். தொடர்ந்து ஜனவரி 6, 2021 நாடாளுமன்ற தாக்குதல் பற்றி பேசப்பட்டது. அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடத்தில் தமது ஆதரவாளர்கள் நடந்து கொண்ட விதம் குறித்து டிரம்ப் வருந்துகிறாரா என்ற கேள்விக்கு, என்னை அன்று உரையாற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதை தவிர எனக்கும் அன்றைய சம்பவத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றார். தாம் அன்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருந்ததாக கூறிய கமலா ஹாரிஸ், அப்போது அமெரிக்காவின் அதிபராக இருந்த டிரம்ப் நாடாளுமன்ற கட்டிடத்தை தாக்கும்படி வன்முறை கும்பல் ஒன்றை தூண்டியதாக சாடினார். தமது அரசாங்கம் விதித்த வரிகளை தற்காத்து பேசினார் டிரம்ப். தாம் அதிபரானால் செயல்படுத்த இருக்கும் டிரம்ப் முன்வைக்க இருக்கும் ப்ராஜெக்ட் 2025 திட்டம் அபாயகரமானது என்றார் கமலா ஹாரிஸ். இதையடுத்து சீனாவின் வர்த்தக வளர்ச்சியில் அமெரிக்காவின் சலுகை, வங்கிக் கடன், 3ஆம் உலகப் போர், பணவீக்கம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நேரடி விவாத நிகழ்ச்சியில் எதிரொலித்தன. இந்நிலையில் கமலா ஹாரிஸ், டொனால்டு டிரம்ப் இடையிலான முதல் நேரடி விவாதத்தில் யார் வெற்றி பெற்றது என்ற கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு விவாதத்தின் முடிவிலும் யார் வெற்றி பெற்றார்கள் என பல்வேறு ஊடகங்களும் கருத்துக்களை வெளியிடும். இது வேட்பாளர்களின் பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும். அந்த வகையில் அமெரிக்காவில் செப்டம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றதாக பிரபல செய்தி நிறுவனமான ஃபாக்ஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. இந்த விவாதத்தில் யார் வெற்றி பெற்றனர் என்று நிபுணர்களும் வாக்காளர்களும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். விவாதம் முடிவடைந்த சிறிது நேரத்திலேயே கமலா ஹாரிஸை ஜனாதிபதியாக ஆதரிப்பதாக பிரபல பாப் பாடகியான டெய்லர் ஸ்விஃப்ட் பதிவிட்டுள்ளார். அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கமலா ஹாரிஸ் விசஸ் டிரம்ப் விவாத நிகழ்ச்சியை பார்த்தேன். தான் நம்பும் உரிமைகளுக்கு ஆதரவாக கமலா ஹாரிஸ் போராடி வருவதால்
அவருக்கு வாக்களிக்க உள்ளேன். அவர் ஒரு நிதானம் மிகுந்த திறமையான தலைவர். நம் தேசம் அமைதியால் வழிநடத்தப்பட வேண்டும், குழப்பத்தால் அல்ல என கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவாக இன்ஸ்டாகிராமில் பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் பதிவிட்டுள்ளார். இவரது ஆதரவு பதிவிற்கு பலரும் பாசிட்டிவ் கருத்து தெரிவித்ததோடு லைக்ஸ்களை குவித்து வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்னர் டொனால்டு டிரம்ப் டெய்லர் ஸ்விஃப்டின் AI இமேஜ்களை பயன்படுத்தி ஸ்விஃப்ட் தனக்கு ஆதரவளிப்பதாக பதிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.